பாலா சூப் பாய்ஸ் டேக்கிங் ஆன் பர்மா காலனி. டாஸ் வின் பண்ணி பர்மா காலனி ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட். ஓப்பனிங் பவுலர் பாலு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஆண்ட்ரூ. ஓ ஷாட், கிரேட் டைமிங் பார்க்க முடியுது. ஒருத்தான சிங்கிளை பார்க்க முடியுது, குவாலிட்டியான டைமிங்கை பார்க்க முடியுது. யங்ஸ்டர் வந்து சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காங்க நிதிஷ். இப்போ ஸ்ட்ரைக்கில் வெயிட்லெஸ் விக்கி பால் இவருக்கு ஏர் ஸ்விங் கிடச்சி நான் பார்த்துருக்கேன். ஐயோ செம்ம வேகங்க, சரியான பந்து. அதிவேக பந்து வீச்சின் காரணமாக பின்னாடி பிச்சுக்கிட்டு போயிருக்கு. பெரிய பவுண்டரி சைடு லாங் ஸ்டாப்பில், பட் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல பந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓடி எடுக்கப்பட்ட 2. பிக் பண்ண பார்த்தாரு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிக் பண்ண பார்த்தாங்க. அந்த பிஎம் பேட்டை வச்சு க்ளோஸ் டு பாடி, அதை விட தாண்டி அது லோவாக வந்திருக்கு, செம்ம லோவாக வந்திருக்கு பந்து. அந்த ஃபுல்லர் பால் யாக்கிங்லேருந்து போட்டிருக்காரு. வைடு யார்கார் அரவுண்ட் த விக்கெட் எடுத்ததுக்கு ஒரு எக்ஸிக்யூஷனை பார்க்க முடியுது. ஒரு பின் பாயிண்ட் எக்ஸிக்யூஷன் காட்டியிருக்காங்க இங்கே. லென்த்லேருந்து ஒரு ஆஃப் கட்டர், அந்த ஆஃப் கட்டரை அரைஞ்சிருக்காரு பேட்ஸ்மேன். பவுன்ஸோட வந்துச்சு, அங்கே லோவாக போச்சு, இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன் மோர் போட்டாருங்க, லென்த்தில் போட்டாருங்க. லென்த்தை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணார். ஒரு லாங் மேட்டு இருந்தாலும் நல்லா போட்டிருக்காங்க. விக்கெட் டு விக்கெட் அரவுண்ட் விக்கெட் எடுத்து போட்டு சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே சாதகமான ஒரு ஓவர். அவங்களுக்கு முக்கியமான பவுலர் நல்ல இடத்துல போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். சூப் பாய்ஸ். செகண்ட் நியூ பவுலர் நிதிஷ். ஸ்ட்ரைக்கில் நிதிஷ் தூக்கி போட்டார், ஸ்லோவராக தூக்கி போட்டார். ஃபுல்லாக ஏறி எது கேப்போ அதை பார்த்து அடிச்சிருக்காரு. முதல் பால்லே இந்த ட்ரை தான் இருந்துச்சு, அது காலில் இறங்கிச்சு. கொஞ்சம் ஃப்ளோட்டோட போட போய் அந்த 4 ரன்னுக்கு காரணம் பேக்வர்ட் மூவ்மெண்ட். லென்த்தில் போட பார்த்தாங்க. 3வது பால் சேஞ்ச் ஆஃப் பேஸ் யோசிக்க வச்சுருக்காரு பேட்ஸ்மேனை. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க, நல்லா வாட்ச் பண்ணி ஆறாரு. அவரும் இறங்கி போய் பிடிக்க பார்த்தாங்க, வேகம் கொடுக்கலங்கவும். ஸ்ட்ரைக்கில் ஆண்ட்ரூ பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். அந்த இருக்கக்கூடிய நிதிஷ் பக்கா டைமர் ஆஃப் த பால். மீண்டும் சேஞ்ச் ஆஃப் பேஸ், ஸ்லோவர் 1 செகண்ட் டைம் பேட்ஸ்மேன் நல்லாவே பீட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பேக் லெஃப்ட் ஒர்க் பண்ண பார்த்தாரு, பேட்டில் பட்டதாக சொல்லிட்டாங்க. ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஸ்லோவராக கொஞ்சம் ஃப்ளோட்டு கொடுத்து தூக்கி போட்டாங்க. குத்தி போட்ட நாளாக மாறிச்சு. அந்த மிஸ்டேக் மீண்டும் பண்ண மாட்டேன், நிதிஷுக்கு இன்னொரு ரன்னை தர மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காரு. 2 ஓவர் முடிவில் பால் டு பால் ஆட வச்சிருக்காங்க. 12 ஸ்கோரு. ஒரு பவுண்டரியே போனாலும் அந்த ஓவரில் நல்ல ஓவர் போட்டிருக்காங்க நிதிஷ். அப்போ அகேன்ஸ்ட் நிதிஷ் நிறைய பார்க்க முடிஞ்சு. வித்தவுட் எனி விக்கெட். சூப் பாய்ஸ். அடுத்த நியூ பவுலர் ரவி. ஃபர்ஸ்ட் பால் அவுட் வந்து ரொம்ப ஃபுல்லராக போட்டார். இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க. நல்லா ஸ்டார்ட். கண்டிப்பாக ஏறினதை பார்த்து தெளிவாக வாட்ச் பண்ணி போட்டார். பேட்ஸ்மேனோட ஸ்மார்ட் மூவ். இங்கே ஓட விட்டுருக்கு ஃபர்ஸ்ட். இப்போ கப்பல் ஆஃப் ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கோர் போர்டுக்கு. ஆக்சுவலாக ஃபீல்டிங் செட்டப் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த ஓப்பனாக விட்டுருக்காங்க. அங்கிட்டு விண்ட் இருக்குது, ஃபுல்லாக ஏறி அடிக்கிறதா அடிச்சுக்கோங்க அப்படின்னு விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்த ரொம்ப ஓப்பனாக விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு அவுட் சைட் ஆப்ஷன் ஃபுல்லராக தான் நான் போட போகிறேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அங்கே ஓப்பனாக விட்டு போட்டுட்ருக்காங்க. பவுண்ட்ரியோ 6 அடிக்கிறது ரொம்ப டஃப்பு. அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டிங் வச்சு போட்டுட்ருக்காங்க. அதை மேனுவேட் பண்ணி ஆடணும் இந்த 2 பேரும். டூ க்ளோஸ் டு ஆஃப் ஸ்டம்ப்ஸ். ரொம்ப ஃபைனாக போகலை, இது வரைக்கும் போகலை. இப்போ போயிடும். அது கீழே எப்போ போச்சோ அதுக்கப்புறம் தடுக்க வாய்ப்பே கிடையாது. ஓரளவுக்கு அவர் போயிடுவாரோ அப்படிங்கிற என்ன இருந்துச்சு எனக்குமே, தடுக்க முடியுமோ அப்படின்ட்டு. பட் குத்தி கட்டாகி லோவாக எப்போ போச்சோ அதுக்கப்புறம் தடுக்க வாய்ப்பே கிடையாது. 2வது பவுண்டரி அதே ஸ்கொயர் லெக் பின்னாடி. இப்போ இந்த பக்கம் திரும்பி எல்லா பக்கம் ஓட விடாரு ஃபீல்டர்ஸை. பிஹைண்ட் த விக்கெட்டை சூப்பராக அக்சஸ் பண்ணியிருக்காங்க. அடிக்கக்கூடிய விண்டு அது கன்ஃபார்ம். 4 ஸ்மார்ட் மூவ், வெரி வெரி ஸ்மார்ட் மூவ் காட்டியிருக்காரு இங்கே நிதிஷ். அது மாதிரி ஆடி பார்த்துருக்கேன், பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பவுலரோட லைன் லென்த்தை மாற்ற வச்சுட்டு இருக்காரு. இன்னமும் அந்த இடம் ஓப்பனாக தான் இருக்கு. 2 பவுண்டரி போன இடத்துல இப்போ அங்கே ஆள் போட்டாங்க. எங்கே இங்கே ஸ்கொயராக போயிடுவாரோன்னு எதிர்பார்த்தேன். இதே ஃபுல்லராக ஃபாஸ்டராக போட்டிருந்தா பாட்டமேட்டை லைட்டாக யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு 2ஓ 3ஓ ஓடி இருப்பார். சூப்பரான பந்து, வேகத்தை கம்மி பண்ணி இடத்துல போட்டாரு. காட் சேஞ்ச் ஒர்க் ஆகியிருக்கு. ஸ்டெம்புங்க, ஆஃப் ஸ்டெம்ப் ஸ்லோவராக போட்டு அந்த விக்கெட்டை அடித்தாரு. அப்பயே சொன்னேன், டைமர் ஆஃப் த பால். வரக்கூடிய வேகத்தை யூஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பவுலர். கடைசி 2 பந்து காட் சேஞ்ச் பண்ண தாண்டி அந்த பேஸ் சேஞ்சும் பண்ணி காட்டினாங்க ரவி அவர்கள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 22 ஸ்கோரு, 1 விக்கெட் விட்டுருக்காங்க சூப் பாய்ஸ். அடுத்த நியூ பவுலர் அன்பு அவர்கள். ஃபாஸ்ட்டாக பிடிக்க பார்த்தாரு. வேகம் வேகம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வேகம் கண்டிப்பாக போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் பால் மீண்டும் அதே ஸ்லோவர் ஃப்ளோட்டு.
2ஆ 3ஆ 4ஆ அந்த இடத்த ஓப்பன் பண்ணி விட்டு முதல் பால் இப்போ தான் அங்கே போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. சத்தத்தை மட்டும் போட்டார். ஆண்ட்ரூ கையிலிருந்து சிறப்பான ஒரு அந்த பிக்அப் ஷாட் கரெக்டாக ஸ்கொயர் லெக் மேலே தலைக்கு மேலே ஒரு 6 மாதிரி இருக்கு. சிறப்பான ஒரு அடி. போன பால் வைடு ரீபால். மீண்டும் ஃபாஸ்ட்டாக பிடிக்க பார்த்தாங்க. க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஆட வேண்டியதாக இருந்திருக்கும். சர்க்கிள்குள்ளே மிடான்னு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். கண்ட்ரியில் ஆள் வைக்கல. ரெடியாக அங்கே பேட்டை வச்சாலே ரன்னாக மாறும். ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்க்குறாரு. 6 அடிக்கணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கார். கண்டிப்பாக ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இச்சிங் டி கோ ஃபார் பிக் 6 தான் சொல்ல முடியும். ஆண்ட்ரூவை பொறுத்த வரைக்கும் அந்த கேப் இப்போ அந்த வேக்கண்ட் ஏரியாவை பற்றி இப்போ சொன்னேன். 4 ரன் குத்தி பேருக்கு 4 ரன். ஒரு 6 ஒரு நாள் இந்த ஓவரில் வந்திருக்கு. ஆண்ட்ரூ ஒரு பேட்டில் இருந்து 4 ஓவர் முடியல 35 ஸ்கோரு, 1 விக்கெட் விட்டு. இந்த ஒரு பால் அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் 6ல் முதல் பால். ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. லாஸ்ட் ஓவர் காரணத்தினால பிரசன்னா பவர்ஃபுல்லாக ஸ்டக் பண்ண பார்க்குறாங்க. ஹர்ரி பண்ண வச்சுச்சு அந்த பந்து. ஃபுல்லர் பால் போடல, லென்த்தில் போடல, கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் வச்சு ஏற்றுனாங்க. சிங்கிள் அட் எண்ட் ஆஃப் த பேட்டில். டைமிங் இல்லை கண்டிப்பாக. அங்கே பிடிச்சடிச்சு விக்கெட்டை பிடிச்சாங்க. வந்து ஏஸ் விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. அண்ணன்ல முக்கியமான விக்கெட். ஒரு ஆல்ரவுண்டர் வெளியே போகிறாரு. பெரிய ஷாட்டுக்கு இடம் கொடுக்காம அவரோட விக்கெட்டையும் பிடிச்சிருக்காங்க. பிரசன்ன ஆட்டம்லேருந்து வெளியே விக்கா வந்திருக்கு பந்து. அரௌண்ட் விக்கெட் எடுத்து அவரை கரெக்டாக கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் பேட்ஸ்மேனை பீட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். போட்ட வேகம் அதெல்லாம் தாண்டி இந்த இடம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல அடிக்க விடாமல் போட்டுட்டு இருக்காரு. அரௌண்ட் விக்கெட் எடுத்தாலும் இப்பதான் சொன்னேன் ஈஸியா அடிக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன அடுத்த பந்து லூஸ்னு சொல்லலாம். அவரோட கேலிபர் இருக்கு. டார்கெட் டிசைடிங் பந்து. அந்த ஒரு முக்கிய பந்து ஃபீல்டர் விலகி போகும். எதிர்பார்த்தபடி ஒரு 4 ஓட்டம் ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் டில் தி எண்ட் நின்னதுக்கு ஆண்ட்ரூ வெஸ்லி நல்ல ரன்ஸ் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். 4 அடிச்சு முடிச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸை. டார்கெட் 46 ரன் பர்மா காலனிக்கு. முதல் பால் சேஸில் ஸ்ட்ரைட்டாகவே லைன் லென்த்துக்கு பெட்டராக வச்சாங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டராக இருக்குமோ. சிம்பிள் கேட்ச், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கேட்ச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜய். 3வது பால் ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து ஆள் உள்ளே வச்சு போட்டாங்க. டாட் பால் போட்ட வேகம் எப்படியோ தடுத்து கொடுத்துட்டார் நிதிஷ். போன பால் வைடே ரீபால். இந்த பால் எங்கே ஸ்டெம்பில் இறங்கிருமோன்னு காலை வச்சு பார்த்தாங்க. மேபி போயிருக்கும், வைடு போயிருந்துருக்கும். வேரியேஷன் சிறந்த ஒரு பந்து வீச்சு. லைன் லென்த் வேரியேஷன் தாண்டி குத்தி நல்லா டிவைட் ஆயிருக்கு பந்து. எங்க பாடி லைனில் வந்துருமோ அந்த ஷார்ட் பால்னு எதிர்பார்த்தப்ப அப்படி தான் பேட்ஸ்மேனும் போனாங்க. துரத்தி போட்டார், ஃபாலோ பண்ணி போட்டாங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது ஓட மாட்டாங்க. விக்டரோட விக்கெட்டை சேவ் பண்ணி ஓவரை முடிச்சிருக்காங்க. யங்ஸ்டர் மீண்டும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு முதல் ஓவரில். ரீசெண்டாக நம்ம சேனல் அதிகமாக வரக்கூடிய பிளேயர் பரணி 2 ரன்ல போட்டுருக்காரு இந்த ஓவரை. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 2, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் பிரசன்னா. பிரேமான் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் அடிச்சாருங்க. சரி அடிங்க, மொரட்டு அடி. மேசிவ் ஒன். ஃபர்ஸ்ட் பால் 6 நினைச்சேன், 4 சொல்லியிருக்காங்க. பட் லூஸாக பிடிச்சாரு. டைமிங் கிடைக்குமா அப்படின்னு நான் யோசிச்சப்போ டைமிங் கிடைக்கும்னு காட்டியிருக்காருங்க. லோட்டாஸ் புட்டவே இந்த கேப் ஆசலஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்கே சூப்பர். ஷார்ப்பாக ஃபாஸ்ட்டாக வந்தாங்க ஃபீல்டர். டாஸ் பால் நாட் இன் கண்ட்ரோல். பவுலரும் சரி, பேட்ஸ்மேனோட ஷாட்டும் சரி. கா சேஞ்ச். ஸ்லோவராக போடுவார்னு எதிர்பார்த்தா வைட் யாருக்காரு பேஸோட தான் வந்திருக்கு பந்து. அப்பா சொன்ன மாதிரியே குத்தி போயிருக்கு. இதுவும் குத்தி போயிருக்கு. அதுதான் 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. 3வது ஓவரை வீச போன ஓவரில் 2 பவுண்டரி வந்தாலுமே முதல் ஓவர் எக்கனாமிக்கலாக போட்ட காரணத்தினால இப்பயும் எக்கனாமிக்கலாக தான் போட்டிருக்காங்க. பால் டு பால் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 ஓவர் முடியல. முதல் பால் ஓவரில் நல்ல ஷாட். ஓரளவுக்கு டைமிங் அந்த பேட்ஸ்மேன் இருந்துச்சு. அந்த லோட்டாஸை தட்டி விட முடிஞ்சு, தடுத்தும் கொடுத்தாங்க பிரசன்னா. அங்கே மீண்டும் செகண்ட் பால் ஓவரில் நல்லா உடச்சிட்டாங்க. பேட்டா வச்சா போதும், அது கன்ஃபார்ம் 4 ஷாட் அஜய் அவர்களிடமிருந்து. அப்போ எங்கெங்க வச்சுருந்தீங்க ஃபீல்டர்? அந்த ஃபீல்டரை ஐயோ
பெரிய சர்ப்ரைஸ். அங்கே ஃபீல்டர் போனதை நான் பார்க்கல. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பாக இருந்தார் இவ்வளோ நேரம். இந்த டோர்னமெண்ட்டில் சோஃபா இந்த D5 பக்கம் தான் நிறைய பவுண்டரி போச்சு. அங்கே கரெக்டான இடத்துல பிளேஸ்மெண்ட்டை வச்சு ஆள் வச்சு போட்டிருக்காங்க. அவ்வளோ ஷார்ட்டாக இருக்கே, கேப்பில் போயிடணும்னு நினைப்பா போகல. பிரேமான் ஸ்ட்ரைக், பேக் ஃபோர்ட் ஷாட். கண்ட்ரி கொஞ்சம் சின்னது, பெருசாக விண்ட் அடிக்காத டைம். கைக்கு போயிருக்கு, மீண்டும் கைக்கு போயிருக்கு. போன பால் வைடு. அன்பான் ஸ்ட்ரைக், ரீபால். அண்டர் ரேஜ், கண்டிப்பாக அண்டர் ரேஜ். லாஸ்ட் டூ மோர். ஒரு ஆஃப் கட்டர் டாஸ் ஃப்ளாட்டாக வச்சாங்க. ஸ்ட்ரைட் பேக் டு த பவுலர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 17 ஆடி இருக்காங்க. பரணி அவருக்கான 2வது முதல் பால். அட்வான்ஸ் பண்ணி பார்த்தாரு. நல்ல ஒரு மட்டை வீச்சு. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் மீண்டும் 2. தேர்ட் ஒன் விட்டார பார்த்தாரு. செம்ம குயிக்காக வந்துருச்சு பந்து. வர விட்டு ஆடுற அளவுக்கு டைமிங்கை கொடுக்காம போட்டாங்க. அடிக்காத சொன்னதுக்கு அப்புறம் அடிச்சிட்டாரு. போன பால் வைடு. பையில் ஓடி இருக்கப்பட்ட 1. நல்ல லைன் லென்த். மீண்டும் செகண்ட் டைம் இந்த பவுலருக்கு ஆப்போசிட்டாக ஸ்விட்ச் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. 2 பேட்ஸ்மேன் வச்சு டாட் போட்டிருக்காரு. 1 மோர். ஃபுல் பேட்ஸிங் கொடுத்து பார்த்தாங்க. காத்தடிக்காத டைம். மீண்டும் கேட்சுங்க. தனது 2வது கேட்சை பதிவு செய்துள்ளார். நல்ல ஒரு பந்து வீச்சு. விக்கெட்டோட முடிக்கிறாங்க இந்த ஓவரை. அன்பவர்கள் ஆட்டம் வந்து வெளியே. லாஸ்ட் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு நிதிஷ் வந்திருக்காங்க. 6ல் 23 தேவை. முதல் பால். நல்ல ஒரு ஷாட் அஜய் அவரிடம். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட ஒரு நல்ல ஷாட்னே சொல்லலாம். ஓட விட்டுருக்கு. போன ஓவர் போட்டவரை விரட்டி தடுத்துட்டாங்க. புல்லட் ட்ரைமா ஓட்டாருங்க. ஒன்றும் இல்லையாங்க. பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடிஞ்சு பரணியால். பரணி போட்டு 2 ஓவர் 12 பால் போட்டு 8 ரன் தான் கன்சீட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ஓவர் விக்கெட்டோட முடிச்சு வேற கொடுத்தாரு. ஸ்ட்ரைக்கில் பாலா. செகண்ட் பால். 21 தேவை அப்படின்னு இருக்கும்போது ஒரு டாட்டு. 4க்கு 22 தேவை. திரும்பின பக்கமே போட்டாங்க. சிறந்த ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்தியுள்ளார். 3 பால் பாக்கி இருக்குது. 22 தேவை. ஸ்டெப்பை கம்மி பண்ணி போட்டாங்க. அடுத்த மேட்ச் இதெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். நல்ல ஃப்ளோட்டோட ஸ்லோவா தூக்கி போட்டாங்க. டிபெண்ட் பண்ணி கொடுத்து சூப் பாய்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மற்றும் அழைக்கிறோம் இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ஆண்ட்ரூ வெஸ்லி. ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் பேட்டிங் நின்று ஆடி டார்கெட் வைக்க ஒரு நம்பிக்கையாக நின்று கொடுத்தாரு. சேசப்ப முதல் பால் அடித்த பேட்ஸ்மேன், ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர் பிரேம் அவர்களுக்கு மெடல்.